ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7265 ஐசி யூஸ் பண்ண ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம சாம்கான் யூஎஸ்பி போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது எஃப்எம், யூஎஸ்பி, ஆக்ஸு, ப்ளூடூத் எல்லாமே இந்த போர்டில் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம சுவிட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸா இல்லை யூஎஸ்பின்னு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது யூஎஸ்பி பவர் ஆன் ஆஃப் சுவிட்சுக்காக ஒரு 6 பின் சுவிட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து பேஸு, ட்ரிபிள், லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோல். அடுத்தது இண்டிகேட்டருக்காக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று, அது இண்டிகேட்டருக்காக ஒரு எல்இடி ஒன்று கொடுத்துருக்குறோம். பேலன்ஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணலை, கஸ்டமர் வேண்டான்னு சொன்னதுனால நம்ம யூஸ் பண்ணல. அடுத்தது இன்டீரியரில் வந்து 12012 5 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம 024 கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். 6 ஆம்ப்ஸ் டயோடு வந்து 4 டயோடு யூஸ் பண்ணி பிரிட்ஜ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4700 50 மைக்ரோஃபாரட்டில் 2 கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது யூஎஸ்பிக்காக 7805 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம 5 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துருக்கிறோம். அதுக்கு 1025 கெப்பாசிட்டர் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து 7265 வந்து கேஎம்எஸ் அவரோட போர்டு, ஸ்டீரியோ போர்டு ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். 7265 வந்து பார்த்திங்கன்னா 25 + 25 வாட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிடி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 024 ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிடி போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம அது 012 தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம கடையில் வாங்கும்போது கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை 024 ஒர்க் ஆக மாதிரி ரெசிஸ்டர் வேல்யூ சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து 024 ஒர்க் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதோட ஆடியோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. அடுத்தது பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக ஆடியோ இன்புட் கொடுக்குறதுக்காக ஆர்சிஏ சாக்கெட் ஒன்று வந்து கொடுத்துருக்குறோம். இதில் வந்து 2 ஆக்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஒன்று வந்து நம்ம இந்த ஆக்ஸ் சுவிட்ச் மூலியமாக ஒர்க் ஆகும், ஒன்று வந்து யூஎஸ்பி மூலியமாக ஒர்க் ஆகும். அடுத்தது கூலிங் பர்பஸ்க்காக ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ஏசி மெயின்ஸ் கார்டு ஒன்று, அடுத்து ஃபியூஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட்டில் மட்டும்தான் லைன் கொடுத்துருக்குறோம். இது ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரே ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட்டில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து எம்டியாக விட்டுருக்குறோம். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் 2.1 அசம்பிள் பண்ணும்போது அந்த ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து நம்ம சப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேபினும் நம்ம பார்த்திங்கன்னா டிஜிடெக் கேபினில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இதுக்கு நல்ல குவாலிட்டியான கேபினெட்டு. நம்ம ஆடியோ குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணுவோம். இந்த வீடியோ கடைசியில் நம்ம ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணுவோம். இந்த 7265 வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் இல்லைன்னா 6 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். வாங்க ஆடியோ டெஸ்ட் வந்து பார்க்கலாம். சாடி வச்சு பதுக்கி வச்சதெல்லாம் சாதனைக்கு விளைஞ்சு வந்ததென்ன செய்யாத